இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ நேற்று அக்ரிமெண்ட்டுக்கு பேசிக் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணாங்கல்ல. அதாவது அக்ரிமெண்ட் இன்னும் சைன் ஆகலை. அக்ரிமெண்ட்டு ஓகே ஆகுது, நாங்கள் அது ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல. நெத்தன்யாகு அவருக்கு கீழே போட்டு உட்கார வச்சிருக்காரு எப்ஸ்டீன் ஃபைலு. அதை இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியிட போகிறாரு. யார் ட்ரம்ப்பு அப்புறம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோட ஃபைலையும் ஃபோட்டோ வீடியோ வந்து இப்போ வெளியிட போகிறாங்களாம். ஏன்னா நாளைக்கு மறுநாள் அக்ரிமெண்ட் ஆகக்கூடாது. அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போராட்டம் பிரச்சனை வந்துருச்சு. இங்கே கொடுக்க மாட்டாங்க, அதுக்குள்ள இங்கே அடிச்சு குடிச்சிருவாங்க. அப்போ பரிதாபமான நிலைமையில தோல்வி முகத்தில் இருக்கிறது இஸ்ரேல். ஓகே, அதாவது நேற்று கூட ஒரு ஆங்கில சேனல் இஸ்ரேல் கெப்ட் ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல். ஐசோலேட்டட். நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றாரு. நான் பாராட்டல. யாரை பாராட்டுறாரு? ஜி ஜின்பிங். என் கூட சண்டை பிடிச்சி எங்களை அடிச்சு நொறுக்கிருக்கலாம், ஆனா அவர் செய்யல. அவர் எதிர்த்த படாரு ஓப்பனா சொல்லிடுறாரு. ஓப்பனா அதை சொல்றாரு. நாங்க கப்பலை கொண்டு நிறுத்திருந்தோம்ல, அப்போ அவங்க ஒரு கப்பலை அனுப்பி நாங்க நிறுத்தினோம்ல, அவர் தேவைப்பட்டா 20 போர் கப்பலை கொண்டு வந்து எங்களை காலி பண்ணிருக்கலாம். நேயர்களே, இன்றைக்கு நாம பேச போறது இன்டர்நேஷனல் செய்தி, சர்வதேச செய்திகளுக்காக நான் தோழர் கசாலியோடு பேச போறேன். இப்போ வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படக்கூடிய ஒரு களச்சூழலில் நாளை 18ஆம் தேதி ஜெனீவாவில் ஒப்பந்தம் ஏற்படும் என்ற செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியோடு பல உள்புறமான சில துணை செய்திகளையும் இந்த போரில் இருந்து நாம் பார்க்க போகிறோம். திரு கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வாங்க. சார், சரி, இப்ப சொன்ன செய்தியில உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் நியூஸ் என்ன? ஒரே ஒரு கரெக்ஷன் ஒன்று இருக்கு. நாளை 18ஆம் தேதி அப்படிங்கிறது சரியான தகவல். 18 நாளைக்கு. ஆனா அந்த ட்ரூஸ்ல சைன் பண்ண போறது 19ஆம் தேதி ஜெனீவாவில். 19 நாளைக்கு. நான் தவறா சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து 18. இன்னைக்கு 18. நாளை 19. நாளை 19. ஓகே, பரவாயில்ல. 19ஆம் தேதி என்பது இன்னைக்கு 17. இன்னைக்கு 17. 19 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. பரவாயில்ல. அப்போ நேர்களுக்கு சொல்லுவோம், 19ஆம் தேதி தான் சைன் பண்ணணும். ஓகே, சைன் பண்றதுக்கு அவங்க 14 பாயிண்ட் வச்சாங்க. ஈரான் அந்த பாயிண்ட்ல மெஜாரிட்டி ஓகே சொல்லிட்டாங்க. அதுல முக்கியமானதையும் நம்ம வந்து நினைவூட்டலுக்காக சொல்லிடலாம். சொல்லுவோம். நம்பர் 1 வந்து சொன்னாதானே தெரியும், என்ரிச்மெண்ட் இருக்குல்ல. ஆமா, அந்த என்ரிச்மெண்ட் வந்து அலோடு, ப்ரொவைடட். அவங்க வந்து என்ன என்ரிச்மெண்ட் பண்ணிக்கலாம், ஆனா எந்த காரணத்தை கொண்டும் ஆயுதம் செய்யக்கூடாது. அணுகுண்டு செய்யக்கூடாது. ஆயுதம் அணு ஆயுதம் அணுகுண்டு தானே. ஆமா, அணுகுண்டு தானே, வேற என்ன? ஆமா, அணுகுண்டு செய்யக்கூடாது. அதுக்கு வந்து என்பிடி அந்த ஐஏஇஏ டீம் இருக்காங்கல்ல. ஆமா, நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அதாவது அணு ஆயுத பரவல் தடை சட்டம் அதோட ஐஏஇஏ அதிகாரி இருக்காங்கல்ல, இன்டர்நேஷனல் அணு அத்தாரிட்டி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. ஆமா, ஐஏஇஏ. அந்த அதிகாரிகள் வந்து பார்ப்பாங்க, அப்பப்போ செக் பண்ணும், அதுக்கு அலோவ் பண்ணும். ரைட், ஓகே, அது டன், முடிஞ்சு. ஹர்மோஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் திறந்து விட்டுறணும். அப்புறம் மறைமுகமாக நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸுக்கு கொஞ்சம் காசு வாங்கிக்கலாம். அதை வந்து அக்ரிமெண்ட்ல அவங்க வந்து சுங்கச்சாவடின்னு போடலை. அதை வந்து நேரம் சொல்லிட்டாங்க, ராஜேந்திர நடவடிக்கை. மெயின்டெனன்ஸை பற்றி பிரச்சனை கிடையாது. இதில் ஒரு சின்ன விளக்கம் வந்து நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி, அமெரிக்காவுடைய மானத்தை காக்குதாமா. என்னன்னா நாங்கள் வந்து டோல் வசூல் பண்ணலை, அது சொல்லிட்டாங்க. ஆனால் பராமரிப்புக்கு ஏதோ கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் அமெரிக்கா தலையிடாது. இவங்க 1 மில்லியனோ 1.5 மில்லியனோ வாங்கிடலாம். அதுக்கு இன்னும் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறேன். நம்ம வந்து இங்கே பேங்க்ல டெபாசிட் பண்ணுறோம், அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்னு போடுறாங்க. வருஷத்துக்கு டெபாசிட்னா 5%, 5.5%, 6% வட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, இதே இது வந்து இஸ்லாமில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தடை செய்யப்பட்டதா? ஃபோர்பிடன். ஓகே, ஆனால் இது துபாயில் வந்து நமக்கு லோன் கொடுக்குறாங்க. லோன் கொடுத்து லோன் வந்து அமௌண்ட்டு உதாரணத்துக்கு 10 லட்ச ரூபா லோன். ஓகே, இன்ட்ரெஸ்ட்டு அட் த ரேட் ஆஃப் 5% அப்படின்னு போட மாட்டாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு பேரை போட்டு 5% போட்டுருவாங்க. 2 ஒன்று தானே. ஆனால் வார்த்தை வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற வார்த்தை கிடையாதுங்க. ப்ராஃபிட் 5% அட் த ரேட் ஆஃப் 5% பெர் ஆனம். ப்ராஃபிட்னா லாபம். நம்ம வந்து எப்படின்னா இஸ்லாமில் என்ன அனுமதி, நீங்கள் லாபத்தில் 5% பேங்க் கொடுத்துடணும். ஆமாம், நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறீங்க, அதை லாபம் கொடுத்த அமௌண்ட்டுக்கு லாபமாக கருதி வருஷத்துக்கு 5% கேட்குறோம், அல்லது 6% கேட்குறோம், மாதத்துக்கு 1/2% கேட்குறோம் உங்கள்கிட்ட லாபம். சப்போஸ் நம்ம ஆனால் இஸ்லாம் என்ன அலோவ் பண்ணியிருக்கு, அப்படி அனுமதிக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. அதில் லாபம் வந்து மொத்தம் 30% லாபம் வந்திருக்கு. ஆளுக்கு பாதி பாதின்னா 15% லாபம் வந்து அலௌடு. ஓகே. அது வட்டி இல்ல. அது லாபம். ஒருவேளை 10 லட்ச ரூபா குடுத்துருக்கு. அதுல 8 லட்ச ரூபா மொத்தம் வந்திருக்கு. 2 லட்ச ரூபா நஷ்டம். அப்படின்னா, அதுல 1 லட்ச ரூபா நீங்க நஷ்டத்த ஏத்துக்கிறணும். ஸோ வங்கி. வியாபாரம் வங்கியோ அப்ப அங்குள்ள வங்கி அப்படித்தானா? அங்க வங்கி அப்படி இல்ல. நஷ்டத்தை ஏத்துக்கிறாது. லாபத்த மட்டும் லாபம்னு போட்டு வட்டின்ற பேர் இல்லாம, இன்ட்ரெஸ்ட்ன்ற பேர் அப்ப அது இல்லாம வட்டி தானே? வட்டி தான். வட்டிக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இல்ல இது நீங்க சொல்றது தப்பு. லாபமோ நஷ்டமோ 2 பேரும் பங்கு. அது பங்கு இல்ல. அதுதான் பங்குதாரர் இல்ல. இஸ்லாம் சொல்றது. இஸ்லாம் சொல்றது பங்குதாரரா இப்ப ஓகேங்க. அவங்க சொல்ற தப்புங்க. நீங்க அதான். சொல்றது இல்ல. ஆஹா. அவங்க அவங்க சொல்றதா சொல்றது நீங்க வந்து சொல்றது தப்பு. அவங்க சொல்றது இதை ஏமாத்துற சாமி ஏமாத்துற மாரி. ஓ, சரி. ஆமா. அந்த எப்படி சரி, அத விட்டுருங்க. இப்ப நம்ம கதைக்கு வந்துரும். இங்க வந்து டோல்னு போட்டா தானே நீங்க வந்து இந்த டோல் வசூலிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்லுவீங்க. டோல் TOLL டோல் இல்ல. இல்ல. ஆனா போக வரும்போது சின்ன பராமரிப்புக்காக ஒரு 1.5 மில்லியன் 2 மில்லியன் கேட்பாங்க. அதை கொடுத்துருவோம். அது வந்து இது சரத்துல வராது. இதுல ம். ஒரு சேனல்ல பேசுனாங்க. தமிழ் சேனல் தான். சரி. அவங்க சொன்னாங்க இது ராஜதந்திர நடவடிக்கைன்னு சொன்னாங்க. யாரோட ராஜேந்திரம்? யாருடைய ஈரானோட ராஜேந்திரமா இல்ல அமெரிக்காவோட ராஜேந்திரமா? ஈரானுக்கு ஒண்ணு இல்ல. எப்படியோ போட்டுக்கோ, எனக்கு வர வேண்டிய பணம் வந்துடணும். வந்துடணும். உனக்கு மானம் காப்பாத்திட்டோம். சரி. இத யார் சொல்லியிருக்காங்கன்னா, ம். கத்தாருக்கெல்லாம் காலில் விழுந்து, ம். ஏப்பா அவன் உலகத்துல பெரிய ஆளு சொல்லிட்டு திரியறான். ம். அதனால அவன் மானத்தை ரொம்ப வாங்காதீங்க. ஆ. அதனால நீங்க வசூல் பண்ணுங்க. ம். இப்ப இந்தியா கப்பல் போனா 1 மில்லியன் கேளுங்க, 1 அது உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை. ம். ஆனா அமெரிக்கா டோலுக்கு பணம் வசூலிக்காத நாங்க சொன்னதை கரெக்டா ஈரான் கேட்டுக்கிட்டாங்க. ஈரான் கட்டுப்பட்டுச்சு. கட்டுப்பட்டுட்டு அதை வந்து ரைட் ஓகே. அதே மாதிரி என்ரீச் செய்யப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ நாங்க அணுகுண்டு செய்ய மாட்டோம் மாட்டோம் சொல்லிரு. சொல்லி அவ்வளவுதான். எப்பா பெரிய ஆனா, மனுஷன் பெரிய மனுஷன். இன்னொரு விஷயம் கொடுக்கப்படாது. ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஹேண்ட் ஓவர் அது முதல்ல ஓகே அது சொல்லிட்டாங்க. அங்கதான் இருக்கும். அப்புறம் தேவைப்பட்ட இன்னும் என்ரிச் பண்றது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் நடக்கும். ஆனா குண்டு செய்யப்படாது. குண்டு மட்டும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற ரெண்டாவது. சரி, அணுகுண்டு செய்ய மாட்டோம். என்ரிச் பண்ணுவோம். அணுகுண்டு செய்ய மாட்டோம். அப்புறம் வந்து ஹர்மோஸ்ல நாங்க வந்து டோல் வசூல் பண்ண மட்டும் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுருவோம். மூன்றாவது அமெரிக்கா வந்து அங்க இருந்து பிளாக்கேட் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். பிளாக்கேட் ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் இங்க வந்து லெபனான இஸ்ரேல் அடிக்காம நாங்க பாத்துக்கிறோம். அது நாங்க பொறுப்பு. இது எல்லாம் ஓகே. 19 தேதி கையெழுத்து. நம்ம வந்து நேத்து நம்ம கசாலி டீகோர்ல பேசணும். இது இல்ல. அவங்க வந்து சொல்லி முடிச்ச உடனேயே இஸ்ரேல் வந்து பெய்ரூட்ல ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒரு அடி இல்ல. பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் திரும்ப அடிக்கிறாங்க. அவங்க ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க. பயங்கரமா காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அடுத்தடுத்த செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா நம்பர் 2 வந்து அங்க அந்த என்னது பென்கவீர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் மோசமான ஆளு. அப்புறம் நதிநாயகம் நல்லவரா? இல்ல டிஃபென்ஸ் செக்ரட்டரியில தேசிய பாதுகாப்பு. ஆமா, பென்கவீர். அதுக்கப்புறம் இஸ்ரேல் கட்ஸ், அவன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். சரி, அவர் நல்லவரா? பயங்கர மோசடி. அப்ப யாரு மோசம்? நீங்க மொத்தத்துல அங்க நான் அதாவது மோசமானவன் முக்கியமானவன் இல்ல. நாட்டுல என்னது ஓம்லெட்டான தான் ஒழுங்கா இருக்கான். சரி, மத்த அந்த யாயிட் லாஃபீட் போன்ற எல்லாருமே யூத வெறி பிடிச்சவனா தான் எல்லா வெறி. ஸோ இருக்காச்சா? அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து எப்போ நேற்று அக்ரிமெண்ட்டுக்கு பேசிக் ஓகேன்னு ஒத்துக்கிட்டு சைன் பண்ணாங்கல்ல. அதாவது அக்ரிமெண்ட் இன்னும் சைன் ஆகலை. அக்ரிமெண்ட்டு ஓகே ஆகுது, நாங்கள் அது ஒத்துக்கிறோம் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்கல்ல. அதுக்கு இங்கே வந்து ஈரான்லேயும் ஓகே பண்ணிட்டாங்க, அங்கேயும் ஓகே பண்ணிட்டாங்க. அப்பாஸ் ஆராசி எதிர்ப்பு வந்து அதெல்லாம் பேசிட்டோம். இங்கே என்ன பண்ணிட்டாங்க? உடனே ஒரு அடி அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த அக்ரிமெண்ட் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தான் அக்ரிமெண்ட்டு, எங்களை கட்டுப்படுத்தாது. ஓகே, நாங்கள் அடிக்கத்தான் செய்வோம். கோலன் கொண்டு அது நேரத்தில் பேசிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நெத்தன்யாகு அவருக்கு கீழே போட்டு உட்கார வச்சிருக்காரு எப்ஸ்டீன் ஃபைலு. அதை இன்னும் எக்ஸ்ட்ரா வெளியிட போறாரு. யாரார? ட்ரம்ப்பு, அப்புறம் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரோட ஃபைலையும் ஃபோட்டோ வீடியோ வந்து இப்போ வெளியிட போறாங்களாம். ஏன்னா நாளைக்கு மறுநாள் அக்ரிமெண்ட் ஆகக்கூடாது. அக்ரிமெண்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அக்ரிமெண்ட் ஆச்சுன்னா நம்பர் 1 யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, முதல் வெற்றி வேற வழி சந்தேகமே இல்லாமல் ஈரானுக்கு. யாருக்கு தோல்வி? இஸ்ரேலுக்கு. ஏன்னா அமெரிக்கா விட்டுருங்க, இடையில வந்தாங்க, எங்கிருந்தோ வந்தான், 28ஆம் தேதி கொண்டு போட்டான், அப்புறம் நிறைய போராடுனா. அமெரிக்காவுக்கு பெருசா நஷ்டம் தான். ஆனால் இஸ்ரேலுக்கு தான் பயங்கரமா விஷயம் என்னன்னா, இஸ்ரேல் ஒண்ணுமே இல்லாம போயிட்டான். இஸ்ரேல் வந்து இப்ப அமெரிக்கா தள்ளி உட்காந்துருக்கான், இஸ்ரேல் வந்து இந்த இடத்துக்குள்ள உட்காந்துருக்கான்.
அவன் ஏகப்பட்ட பேரை வந்து உரண்டை இழுத்து பூரா பிரச்சனையா வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஃபுல்லா சுத்தி எல்லாம் எதிரிகள் தான். அந்த மாதிரி வச்சிருக்க இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து எதை சொல்லல, எங்கிருந்தோ வந்தான், 28ஆம் தேதி குண்டு போட்டு அடிச்சான், 4 மாசம் பாடா ஏதோ பட்டான், ஒரு கணக்க போட்டான். அக்ரிமெண்ட் போட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா இங்க உள்ள உட்காந்து பாடா பட போறது, பட்டுக்கிட்டு இருக்கிறது, பட போறது இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஏதாவது ஒரு வகையில திருப்பி வந்து போட்டு சாத்துனாங்கன்னா அமெரிக்கா அங்கேருந்து கிளம்பி வந்து அதிகபட்சம் போனா என்ன, ஆயுதங்கள் கொடுக்கலாம். அமெரிக்கா திரும்ப அமெரிக்கா இனி நேரடியா போர்ல வரவே வராது. அங்க வந்து இனி அவங்க எத்தனை தசாப்தம் வந்தாலும் சரி. எதிர்ப்பு உள்ள அமெரிக்காவுக்குள்ள நீ எதுக்கு இஸ்ரேலுக்கு இவ்வளவு கொடுக்குற அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு, எக்கச்சக்கமான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு எங்க இருந்து? செனட்ல இருந்து எதிர்ப்பு. பொதுமக்கள் எதிர்ப்புலாம் வேற, அதை விட்டுருங்க. செனட்ல இருந்து எதிர்ப்பு. நியூயார்க்கு மேயர் ஆரம்பிச்சு அத்தனை பேரும் செனட்ல இருந்து எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை மீறி வந்து அவங்க இங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட போராட்டம் பிரச்சனை வந்துருச்சு. இங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்குள்ள இங்க அடிச்சு குமிச்சிருவாங்க. அப்போ பரிதாபமான நிலைமையில தோல்வி முகத்தில் இருக்கிறது இஸ்ரேல். ஓகே, அதாவது நேத்து கூட ஒரு ஆங்கில சேனல் போடுறான், இஸ்ரேல் கெப்ட் அலோ ஐசோலேட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஐசோலேட்டட் ஐசோலேட்டட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல். அவரு அன்னைக்கு போன ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறது. 10 நாளைக்கு முன்னாடி திட்டினா தெரியுமா, நான் இல்லைன்னா நீ ஏற்கனவே உன் நாட்டை வந்து எல்லாரும் வெறுக்கிறாங்க, உன்னை வெறுக்கிறாங்கன்னு சொன்னாங்க. நேத்து வால் ஸ்ட்ரீட் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாரு. நேத்து அதான் நேத்து என்ன சொன்னாரு? ஆ. நான் இல்லைன்னா இஸ்ரேலே இல்ல. இல்ல இஸ்ரேலு என்ன சொல்ல கேட்காம நாங்க இங்க வந்து பீஸ் டாக் வந்து சைன் பண்ணியிருக்கோம், பீஸ் டாக் சைன் பண்ண போறோம்னு சைன் பண்ணியிருக்கோம். அதுக்கடையில பார்த்தா அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பொறுப்பே இல்லையா? அதுக்கு நாங்க வந்து பொறுப்பேற்றிருக்கோம். ஆனா அவருக்கு பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டு இருக்காரு. நெதன்யாவுக்கு சரியில்லையே, அப்படியே இப்படியான்னு பயங்கரமா இஸ்ரேலை வந்து பயங்கர டீக்ரேட் பண்ணி கோவப்பட்டு பேசியிருக்காரு நேத்து. ஏன்னா ம். அவன் கோவப்படுறதுக்கு திரு ட்ரம்ப் அவர்களுக்கு நியாயம் இருக்கு. இருக்கு. ஏன்னா அவருடைய வயசு ஒண்ணு. ஆ. ரெண்டாவது இப்ப 80 வயசு கொண்டாடி இருக்காரு. 80 ஆயிட்டு. ஆ. அப்புறம் உடல் பலம் இருக்காது. ரெண்டாவது என்ன, மனோ பிரச்சனையும் இருக்கு. அப்புறமா எலெக்ஷன் வர அடுத்த மாசம் நவம்பர் எலெக்ஷன். அடுத்த மாசம்னா 2 மாசம் இருக்கு. ஓகே. அப்போ வந்து இந்த பிரச்சனையை தூக்கிட்டு தெரிய முடியாது. ஆமா, எதோ அடிச்சு எதே சம்மந்த கதை. என்னமாவது முடிச்சுட்டு ஈரான் இதெல்லாம் முடிச்சு ஓகே அவங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சா. இப்ப என்ன ஆகி போச்சு, ஈரானோட இப்போ நம்பர் 1 இப்போ இந்த கையெழுத்து நடக்குமா நடக்காதுன்னு கடைசி சொல்லுவோம். ஏன்னா எனக்கு அந்த டீட்டெயிலோட இருக்கு, கடைசி சொல்லுவோம். ஈரானுக்கான பலம் என்ன, 300 பில்லியன் தர்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. நம்பர் 1 28 லட்சம் கோடி. 28 லட்சம் கோடி. இம்மிடியட்டா கேஷா வந்து 24 பில்லியன் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 24 பில்லியன் அது அவங்க முடக்கப்பட்ட பணம். அது முடக்கப்பட்ட பணம். இது இழப்பீட்டு தொகை. இது இழப்பீட்டு தொகை 300 பில்லியனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. 24 பில்லியன் கேஷா கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹர்மோஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ் சொல்லி இது பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அது நேரடியா வராது. இல்ல இது இந்த ஹர்மூஸ்ல சுங்க கட்டணம் மட்டும்தான் வரும். மறைமுகமா இருக்கிறதெல்லாம் வராது, பேச்சுக்கு வராது. அது வர அது ரகசியமா இருக்கும். அது வருவாங்க கொடுப்பாங்க போவாங்க. அது தெரியாது. அது குண்டை வச்சு ஐயா டோல் இல்ல, ஐயோ சாமி பார்த்து சொல்லுங்க, டோல் இல்லையா அவன ஓகே மெயின்டெனன்ஸ் முடிஞ்சா. அது அவனுக்கு உலகத்துக்கு ஃபுல்லா தெரியும். எல்லாருக்கும் அமெரிக்கா வந்து கீழே விழுந்து மீசி தட்டி நிக்கிறான், நமக்கு வழி இல்ல. திரும்ப சொல்ற மீசை இல்ல எங்களுக்கு. என்னத்த மண்ணு ஓட்ட என்னத்த ஓட்ட போங்க. சரி முடிஞ்சா இது ஆச்சு. ஸோ 300 பில்லியன் 24 பில்லியன் ஹர்மோஸ்ல வருமானம். அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன தெரியுமா, அதை தாண்டி உலகத்திலே எந்த நாட்டுக்கும் யாருக்கும் தடையின்றி வியாபாரம் பண்ணலாம். யாரு? ஈரான். அது 47 வருஷம் ஆச்சு அவங்க ஒழுங்கா சோறு சாப்பிட்டு. ஸோ அதனால இதெல்லாம் ஓகே. அப்போ ஈரானுக்கு வந்து மிகப்பெரிய ஜாக்பாட்டு. அது இல்லாமல் இன்னொன்று தெரியுமா, இத்தனை வருஷமா 25-30 வருஷமா ஷியா சன்னின்ற பிரிவு ஈரானை வந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, அவங்க பூரா ஐயா சாமி நீதாயா இங்கே பெரிய ஆளு அப்படின்னு சவுதி அரேபியா ஒத்துக்கிட்டான், கத்தார் ஒத்துக்கிட்டான், பஹ்ரைன் குவைத் மட்டும் பெண்டிங்கில் இருக்காங்க, யுஏஇ ஒத்துக்கிட்டாச்சு, ஓமான் ஒத்துக்கிட்டாச்சு எல்லாம். அதுக்கப்புறம் ஈராக் ஒத்துக்கிட்டான், லெபனான் சொல்லவே வேண்டியதில்லை, ஐயா சரணாகதி, சிரியா ஐயா நீங்கள் தான் பெருசு அப்படின்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் பாலஸ்தீனுக்கு ஆப்ஷன் வேறு வழி இல்லை, இவங்க தான். அப்போ இந்த ரீஜியனில் மொத்தத்துக்கு பெரிய ஆள் யாரு? ஈரான். உலகத்துக்கு பெரிய ஆள் அமெரிக்கா, நீ வச்சுக்கோப்போ. இங்கே பெரிய ஆள் யாரு? ஈரான். ஈரான் நினைச்சாதான் தமிழ்நாட்டுக்கு தந்தை பெரியார். ஆமா, அந்த மிடில் ஈஸ்டுக்கு ஈரான் பெரியார். உலகத்துக்கு அமெரிக்கா பெரியாராங்கிற இல்லையாங்கிற கேள்வி. அது வந்து சைனாவா இவங்களா? சைனா வர மாட்டாங்க. நேத்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, அவரோட ஸ்டேட்மெண்ட் நீங்க படிச்சு பாருங்க. நான் ரொம்ப பாராட்டுறேன். மிஸ்டர் ட்ரம்ப் சொல்றாரு, நான் பாராட்டல. யார பாராட்டுறாரு? ஜி ஜின்பிங். என் கூட சண்டை பிடிச்சி எங்களை அடிச்சு நொறுக்கி இருக்கலாம், ஆனா அவரு செய்யல. அவரு எதிர்த்த படாரு ஓப்பனா சொல்லிடுறாரு. ஓப்பனா அதை சொல்றாரு. நாங்க கப்பலை கொண்டு நிறுத்திருந்தோம்ல, அப்ப அவங்க ஒரு கப்பலை அனுப்பி நாங்க நிறுத்தினோம்ல, அவர் தேவைப்பட்டா 20 போர்க்கப்பலை கொண்டு வந்து எங்களை காலி பண்ணிருக்கலாம், ஆனா பண்ணல.
ஆனா பண்ணல அவர். எங்களை காலி பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாரு. எங்க கூட சண்டைக்கு வந்திருக்கலாங்க டக்குனு குஸ்தாராட்டு. அந்த அந்த அதாவது உண்மையே பேசுற மனுஷனா இருக்கான். குழந்தை மாதிரி, குழந்தையும் தெய்வமும் அடுத்து கொடுத்தால் ஒன்று. சொல்றாரு, ஐ அம் ஃபிட்டட் டிசர்வ்ட் தி கேரக்டர் ஃபார் நோபல். ஆ நான் ஒரு நாள இருக்க போய் தான் இந்த அக்ரிமெண்ட் நடந்து முடிஞ்சது. ஆ. நான் இல்லைன்னா நடக்குமா? ஆனா எப்படியோ அந்த ஆளு வந்து 2 விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறார், சாதிச்சிருக்கிறார். நல்ல விஷயம் தான். 2 முக்கியமான விஷயம். நம்பர் 1, இஸ்ரேல் நீ ரொம்ப ஆட்டம் போடாத, ஓ ஆட்டம் காலி அப்படின்னு தன்னையும் இழந்துக்கிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 100 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி இழந்துக்கிட்டு எல்லாம் கடை முடிஞ்சது. என்ன அவங்களே வந்து இஸ்ரேல் இனிமே உன் ஆட்டம் செல்லாது அப்படின்னு காமிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்னன்னா, இப்ப இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கொடுக்காத பட்சத்தில் இஸ்ரேல் ஒன்றுமில்லை. ஆமா. அமெரிக்காவுடைய மானிய கடன், அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், அமெரிக்காவுடைய பணபலம். இப்பொழுது இது இஸ்ரேல் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லிட்டா நல்லா நம்ம மக்களுக்கு புரியுமே. எம்ஜிஆர் இருக்கும்போது என்ன சொன்னாரு? நான் வந்து 1, இங்க இருக்கிற அத்தனை பேரும் 0. நான் இல்லைன்னா எல்லாரும் 0. அத மாதிரி அமெரிக்கா இல்லைன்னா இஸ்ரேல் 0. அப்புறம் இஸ்ரேலுக்கு நீ எந்த காலத்திலும் அரபுகள் ஆதரவு கொடுக்க போறதில்லை. ஆமா. ஏன்னா UAE நேத்து 10 பில்லியன் அங்க கையில கொடுத்துட்டான். 3 பில்லியன் தானே? 3 பில்லியன் கேஷ், 10 பில்லியன் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். ஒத்துக்கிட்டாங்க. கத்தர் வந்து 12 பில்லியன், 6 6 பில்லியன் பில்லியன் கொடுத்துட்டாங்க. இன்னும் 6 பில்லியன் நீண்ட கால கடன். ஓகே. அப்ப அதே 22 பில்லியன் ஆயிட்டு. ஆமா. 24 பில்லியன் ரிலீஸ் ஆக போகுது. ஆமா. 500 மில்லியனுக்கு வந்து ஒரு நாளைக்கு லாபம் கிடைக்க போகுது. 500 மில்லியன். 500 பில்லியன், நாட் பில்லியன். அதான் 500 டெய்லி இன்கம். ஓகே. ஏன்னா ஆயில் விற்பனையில. ஆயில் விற்பனையில உலகம் பூரா கொடுக்க போறாங்க. உலகம் ஃபுல்லா கொடுத்தா 500 மில்லியன் டெய்லி. ஓகே. அப்ப அவன் ஆயுதங்களா குவிச்சு பெரிய போர்ஸ் ஆயிரும். அதை விட்டுருங்க. ஓகே. இப்ப இஸ்ரேல வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ்ல நீ யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டான். கண்டிப்பா கொடுக்க மாட்டான். UAE கொடுக்க மாட்டான். கொடுத்தது UAE தான் கொடுத்துட்டு இருந்தான். மட்டும் தான் மெயினா இல்ல UAE பஹ்ரைன் 2 கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பக்கம் மொராக்கோ சைன் பண்ணான். அது ஆப்பிரிக்கா நாடு, அதை விட்டுருங்க. இப்போ இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக கியாமரும் சரி, இமானுவேல் மேக்ரானும் லெபனானுக்கு அடிச்சதுக்கு சரி, கடுமையான காண்ல யூரோப்பிய தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆமா. கட்டும் காண்ல இருக்காங்க. ஆப்பிரிக்கா சொல்ல வேண்டியதே இல்லை. இங்க நம்ம மோடிஜி மட்டும் கொஞ்சம் தலையை கட்டுறாரு. இல்ல அவர் மாறிடுவார். அவரும் மோடிஜி வந்து டக்குன்னு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நேரடியா வராது. ஆனா அவனை காப்பாத்தாம முழுமையாக கைவிடவும் போறதில்லை. ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் இவன் தொடர்ந்து இப்ப பஃபர் ஜோனை எங்கெல்லாம் வச்சிருக்கான்? சிரியால வச்சிருக்கான். யாரு? இஸ்ரேல். அதான் பஃபர் ஜோன்னா தமிழ்ல சொன்னா இடையக மண்டலம். ஆமா. அந்த ஊர்ல கொண்டு அவர் ராணுவத்தை வச்சிருறது, யாரும் உள்ள போக கூடாது. ஆமா. அதே மாதிரி சிரியாவுல வச்சிருக்கான், லெபனான்ல வச்சிருக்கான், ஈராக்ல வச்சிருக்கான். ஈராக்ல அது தெரியாம வச்சிருக்கான். தெரிஞ்சோ தெரியாமையோ அதை விட்டுருங்க. வெளிப்படையா வச்சது இப்ப சிரியா, பலஸ்தீன், லிட்டானியன்ஸ் பக்கத்துல காசாவுல இருக்கு. இது மொத்தம் எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கான்னா 563 சதுர கிலோமீட்டர். 563 சதுர கிலோமீட்டர் எல்லா நாடுகளையும் சேர்த்து. இப்ப ஒரு கட்டம் வரும். அப்போது இஸ்லாமிக் ஃபோர்ஸ் ஈரானுடைய தலைமையிலோ மறைமுகமாகவோ இஸ்ரேலுக்குள் நுழைய போகிறார்கள். அப்படி ஒரு சூழல் வரும். நுழைவாங்கல்ல. தொடர்ந்து போரை செஞ்சுக்கிட்டே இருந்தா இல்ல. இப்போ இது பிளான் என்ன தெரியும்ல, இவன் போர் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், அங்க வருமானமே இல்ல, பிச்சை எடுக்க போயிருவாங்க. 67க்கு முன்னாடி உன் இடம் எவ்வளவு அதை மட்டும் நீ உட்காந்துக்கிட்டு அப்படிதான் வரும். உட்காந்துக்கிட்டு மத்தெல்லாம் எழுதி எப்படி தெரியுமா? இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் எல்லாம் இடத்த கிளம்பி போயிடுவாங்க. ஆல்ரெடி நிறைய போயிட்டாங்க. ஏன் தெரியுமா சார்? இப்ப நீங்க தான் இருக்கீங்களே, ஒரு இடத்துல நிம்மதி இல்லைன்னா அந்த இடத்த விட்டு ஆமா இடத்த கிளம்பி அட்லீஸ்ட் வாடகைக்காக வெளியே போயிருவோமே. ஏன்னா ஒரே சாக்கடை உடஞ்சி குடிச்சிட்டு வேணாப்பா ஐயோ அங்க போயிரும். அட்லீஸ்ட் இதை வந்து வித்துட்டாவது வாடகை, சொந்த வீடா இருந்தா வித்துட்டு வாடகை விட்டாவது. ஏன்னா இனி எந்த நேரம் அடிதடி நடக்கும். அப்ப நம்ம வந்து வெளியில கொஞ்சம் நிம்மதியான இடத்துக்கு போயிடும்னு எல்லாம் அங்க போயிடுறாங்க. இல்லைன்னா ஒண்ணு நடக்கணும், எலெக்ஷன்ல அவன் தோக்கணும். எலெக்ஷன்ல தோக்கணும், அல்லது கடவுள் கொடுக்குற எலெக்ஷன்ல வந்து மண்டையை போடணும். என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா வயசாயிருச்சுல, உள்ள இது வேற இருக்கு, நம்ம வந்து இது வேற கேன்சர் வேற இருக்கு, ப்ராஸ்டேட் கேன்சர், ப்ராஸ்டேட், பேஸ்மேக்கர் எல்லாம் அதனால எனி டைம் நின்றோம். சரி, இப்போ நீங்க இறுதியான கேள்வி கேட்க சொன்னோம். அந்த அக்ரிமெண்ட்டை பத்தி சொல்லுங்க. 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு மறுநாள். தவிர 18 சொன்னா 19 வெள்ளிக்கிழமை எனக்கு வந்திருக்க தகவல் படி அக்ரிமெண்ட் சைன் ஆகாது. காரணம் ஆக விட மாட்டாங்க. இப்பவே வந்து எப்சின் ஃபைலோட வெளிவராத பக்கங்களை வெளியிட போறோம் சொல்லி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி? ஆமா, இப்போ இதுக்கு இடையில ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த செய்தி தானே இது. அந்த செய்தி தான் இது. சைன் பண்ண விட மாட்டோம், அதையும் மீறி சைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா
இவங்க வந்து பெரிய போருக்கு அக்கம் பக்கத்தில் போருக்கு இவன் இஸ்ரேல் வந்து ஒன்று தன்னைத்தானே வந்து தற்கொலை மாதிரி பண்ணிக்கிறவான். அங்கே சைன் பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து பெரிய ஆபத்து, சைன் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா சொல்றாங்க. அவங்க யூத லாபி பெருசு. அங்கே பெரிய லாபி. அமெரிக்காவில் சைன் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இல்லை. அதில் இந்த ஆளே அப்பப்போ என்ன சொல்றாரு வந்து ட்ரம்ப்பே வந்து என்ன சொல்றாரு, ஒழுங்கு மரியாதையா வந்து அந்த அணு ஆயுத பரவல் ஆனா கையெழுத்து போடு. கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றதுக்கு அவனுக்கு காரணம் எல்லாம் தேவையில்லை. ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதான். ஏன்னா அணு ஆயுதங்களே எங்களுக்கு தர இல்ல, அங்கேயே வைப்பாங்க, வரல. நான் இப்படி கையெழுத்து போடுவோம். அதான் எனி டைம் வந்து அந்த ஆளு அடுத்து சொல்லலாம், கெர்மூஸ்ல வந்து டோக்கன் அறிக்க மாட்டேன்னா ஆனா தன்னால பண்ணுவேங்கிற, நான் இப்படி கையெழுத்து போடுவேன். அதான் இல்ல 24 கோடி கொடுக்கும். எங்க கொடுக்குறது? 300 பில்லியன் எங்க கொடுக்க முடியும்? அதெல்லாம் அதை வாய்ப்பு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு சிஐஏ ஒரு செய்தி வெளியிட்டு இருக்காங்க நேற்று நள்ளிரவுக்கு பின்னு, அதை சொல்ல மறந்துட்டேன். அமெரிக்காவுடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி என்ன சொல்லுதுன்னா, அதாவது முஜித்தபாவை நம்ப கூடாது. சரி. அவர் வந்து பெரிய திட்டவாதி. அதனால அணு ஆயுத விஷயங்கள்லாம் நீங்க நம்ப கூடாது, கவனமாக இருக்க வேண்டும், இதில் கையெழுத்திடுவதை யோசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லவும், சரி, பீட் ஹெட்ஸும் மார்க்கோ ரூபியாவும் அதை அக்செப்ட் பண்ணவும் ஜேடி வான்ஸ்ட கேக்குறாங்க, இப்படி சிஐஏ சொல்லியிருக்காரு. சரி, ஜேடி வான்ஸ் தான் அந்த ஒப்பந்தத்துக்கு முழுமையான காரணம். ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காப், ஜெரி குஷ்னர், அது போக கத்தாரோட தானி அல்தானி. அது கத்தார் தான் பறக்குது. இந்த இதுக்கு முழுமையான காரணம் அப்துல் ரஹ்மான் அல்தானி. அவர் உடனே போய் பார்க்க பேசும், நின்னு பேசி. பாகிஸ்தான் வந்து எக்ஸ்ட்ரா. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து இந்த கையெழுத்து போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து பேசணும் வந்து அல்தானி வந்து ரொம்ப அப்துல் ரஹ்மான் அல்தானி ரொம்ப முக்கியம். இதுல வந்து இந்த சூழ்நிலையில நான் என்ன சொன்னா, இப்ப இந்த இதுல ஜேடி வான்ஸ் 3 பேர் சேர்ந்து, அப்போ அவர் சொல்றாரு, ஜேடி வான்ஸ் கொஞ்சம் புரியாம பேசாதீங்க, அவங்க சொன்னது கரெக்ட், நாங்க MOU, அதாவது என்ன சொல்றது தமிழ்ல சொல்ல, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு சின்ன புரிந்துணர்வு, ஒரு பக்கம் 1.5 பக்கம் தான் பண்ணிருக்கோம். இன்னும் டீடைல்டு வில் டேக் சம் டைம். இது வந்து டைம் இருக்கு, அதுல ஒவ்வொன்றையும் நாங்க பேசுவோம், அதனால அத பத்தி பிரச்சனை இல்ல அப்படின்னு கழுவுற மீன்ல நடுவுறதா அவர் சொல்லிட்டாரு. இப்ப நீங்க சொல்றது உண்மையான செய்தி போலதான் தெரியுது. ஏதாவது விட மாட்டாங்க, குழப்பி விட்டுருவாங்க. இன்னொன்னு, இவர் வந்து வார்த்தையை வந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை தடம் மாறாம இருப்பார் எல்லாம் கிடையாது, டக்குன்னு மாத்திடுவாரு. இல்ல அது அவருக்கு ஈஸி. ஆமா, சொன்னா வாட் டன் சோ எக்ஸ்பெக்டிங் டு சைன் ஆன் தி ட்ரீட்டி பட் நெவர் so we are not going to do this one, so there's no sign on the treaty. சொல்லிட்டு அப்பாடுக்கு போட்டது. ஓகே, யூ நோ யூ இப்படியே கேட்டு 19ஆம் தேதி சைன் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லங்கிறீங்க. 90% இல்ல. ஒருவேளை ஏதாவது மேஜிக் நடந்து, மேஜிக் என்ன, அதாவது அற்புதங்கள் இஸ்ரேல வந்து நெதன்யாகு டோட்டலா தூக்கி எரிஞ்சிட்டு, போங்கடா நீங்க வந்து எப்ஸ்டீன் ஃபைல தூக்கி கொடுத்தாலும் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் தாண்டி நான் நிக்கிறேன், இங்க சைன் நடக்குது அப்படின்னு பெரிய வில் பவரோட அவர் சைன் பண்ணாலோடைய 10% அதுக்கு ஒரு சான்ஸ் வச்சுக்குவோம், 90% சான்ஸ் இல்லை, அதுக்கு சைன் நடக்காது. சைன் நடக்கலைன்னா ரைட், அரபு நாடுகள்னா இன்னும் ஜாஸ்தியா வந்து ஈரான் பக்கம் சேர்ந்துருவாங்க, இப்பவே விட இன்னும் ஜாஸ்தியா. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நேர்களை இன்னைக்கு நம்ம அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆகுமா 19ஆம் தேதி கேட்டோம். நம்முடைய சிறப்பு விருந்தினரோட ஒரு கலந்துரையாடல் தான், அவரோட நானும் நிறைய பேசினேன். இந்த நிகழ்ச்சி எப்படிதான் இருக்கும், கலந்து தான் பேசுவோம். இல்ல நம்ம மக்கள் நிறைய மாத்தி உங்களே என்ன குறுக்கு பேசுறாங்க. நான் கூட ஒரு கேள்வி கேட்கறேங்கிற ஒரு இதே இல்லாம யதார்த்தமா பேசி கலந்துரையாடல் தானே, கலந்துரையாடல் தான். நீங்க அதை பார்த்து தொடர்ந்து எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்க சார். இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி.